Hello everyone, this is Grasping Grammar channel. In the video 11th English page number 148 and 149ல இருக்கக்கூடிய reported speech பத்தின வீடியோ தான் அது. அதாவது direct and indirect speechனு சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தின வீடியோ தான் இது. பேஜ் நம்பர் 149ல டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸ்டேட்மெண்ட்டுக்கு, கொஸ்டினுக்கு, இம்பரேட்டிவ்க்குன்னு தனித்தனியாக கொடுத்து அதில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பற்றின வீடியோ தான் அது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸையும் எடுத்து அது வந்து எப்படி டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது, எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறுது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தமிழில் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் பேசிக் ரூல்ஸ் அண்ட் சேஞ்சஸ், அதாவது டைரக்ட் ஸ்பீச்லேயும் இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பார்ட் 1 வீடியோவில். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி வந்து இந்த சென்டென்ஸ் வந்து மாற்றணுங்கிற கான்செப்ட் புரியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது ரிப்போர்ட் ஸ்பீச்சுக்கான டெஃபினேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ப்ளஸ் எப்படி வந்து சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காது. எப்படி வந்து டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரன்ஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகேவா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரூல்ஸு, சேஞ்சஸ் எல்லாமே நம்ம படித்தாச்சு இல்லையா. அதுதான் வந்து கான்செப்ட் தான் முக்கியமே. ஓகே, அது எல்லாமே படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறதுக்கான டெஃபினேஷனுக்காக என்ன வந்து அதுக்கான என்ன மீனிங் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப் படிங்க. வி கேன் narrate spoken words in 2 ways, direct and indirect speech. அது என்ன அப்படின்னா, வி கேன் narrate spoken words. ஸ்போக்கன் வேர்ட்ஸ்னா என்ன, பேசிய வார்த்தைகள் இல்லையா. ஸோ யாரோ ஒருத்தவங்க சொன்னதை வந்து நம்ம வந்து 2 விதத்தில் 2 வழியில் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் ரிப்பீட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். அதாவது என்னன்னா, டைரக்ட் ஸ்பீச் என்ன பண்ணோம்னா ரிப்பீட் பண்ணோம். எதை திரும்ப சொல்லும் அப்படின்னா, பேசினாங்க இல்லையா, ஸ்பீக்கர்னா என்ன, பேசுபவர் யாரு சொன்னாங்களோ அவர்களுடைய எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தைகள், சரியான வார்த்தைகளை திரும்ப சொல்றது தான் டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கன்வே சம்திங் தட் ஹாஸ் பீன் செட் வித்தவுட் யூசிங் த ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவல் வேர்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் அது என்ன ரிப்போர்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது. ஒரு ஏதோ ஒன்றத்தை வந்து கன்வே பண்ணும், சொல்லும். அது என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்னதை சொல்கிறது தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஆனால் இதில் என்ன இருக்காதுன்னா சொன்னவரனுடைய ஆக்சுவல் வேர்ட்ஸ் இருக்காது. அவர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த சரியான வார்த்தைகள் இருக்காது. அதை பயன்படுத்தாமல் சொல்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது படிங்க. அடுத்த சென்டென்ஸ், when the reporting verb is in the present tense we do not make changes in the tense. ஆல்ரெடி சொல்லிட்டலையே, இது வந்து ஒரு ரூல் அப்படின்னு. ரிப்போர்ட்டிங் verb வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சு, அதாவது சேவோ இல்லை சேஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டென்ஸ் வந்து நம்ம மாற்ற தேவை, டென்ஸ் வந்து மாறாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள், உமா சேஸ் ஐ லைக் சாக்லேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது திஸ் கேன் பி ரிப்போர்ட்டட் ஆஸ் எப்படி மாறுது அப்படின்னா, உமாங்கிறது உமா தான். ஓகேவா, ஸோ சேஸ்ங்கிறது சேஸ். இதில் எக்ஸாம்பிளுக்கு அதில் என்ன இருக்குது, ரிப்போர்ட்டிங் வெர்ப் எதில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களே ஐ லைக் சாக்லேட்ஸ் அப்படிங்கிறத அதை வந்து நம்ம எந்த டென்ஸும் மாற்ற தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரொனவுனுக்கான டேபிளுக்கான படித்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். உமாங்கிறவங்க கேர்ள், அப்போ ஷீ. ஓகேவா, ஸோ ஷீ சேஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஐங்கிற வார்த்தை இருக்குது, டைரக்ட் ஸ்பீச்சில் ஐன்னு இருக்கா. ஸோ ஐங்கிற வார்த்தை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும் பொழுது தட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஷீ அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ தட் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே வரும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் தட் இருக்கும், அங்கே ஐன்னு இருக்கிறது ஷீயாக மாறுது. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த டேபிளேஷனை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ டேபிளர் காலமாக நான் கொடுத்துருப்பேன். ஐயா இருக்க ஏன் அப்படிங்கிறது இங்கே வந்து உமா அப்படிங்கிறது கேலாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஷியா மாறுது. அதுவே வந்து வேற யாரோ ஒரு பாயா இருந்துச்சு அப்படின்னா, ஐயா இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும், ஹியா மாறும். ஓகேவா, ஸோ ஷீ லைக்ஸ் சாக்லேட்ஸ். இதுக்கான அர்த்தம் என்ன, ஃபர்ஸ்ட்கான டைரக்ட் ஸ்பீச்சினுடைய அர்த்தம் என்னன்னா, எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும்னு உமா சொல்றா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுவே இது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறும்பொழுது அதனுடைய அர்த்தம் எப்படி மாறுனா, அவளுக்கு சாக்லேட்ஸ்
பிடிக்கும்னு உமா சொல்கிறாள், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ ஐங்கிறது ஷியா மாறிடுச்சு. ஸோ அங்கே வந்து லைக் அப்படிங்கிறது ஐயா இருக்கிறதுனால எஸ் சேராமல் இருக்கு. இங்கே வந்து ஷீ இருக்கிறதுனால லைக்ஸ் அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஐங்கிறது ஷியா மாறி இருக்கு, அவ்வளோதான் முக்கியம். ஓகேவா? ஷீங்கிறதுனால வந்து லைக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, வெர்பு கூட எஸ் சேர்ந்துருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸ்டடி த ஃபாலோவிங் டேபிள் டு லேர்ன் ஹவு த tenses change when the reporting verb is in the past tense. ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு சொல்லிட்டேன். ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான டென்ஸ் வந்து எப்படி மாறுங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க அங்கே. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை அவங்க சொல்லியிருக்காங்க, அதை வந்து படிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க, the word said can be replaced by one which expresses a more precise shade of meaning, explained, declared, agreed, conveyed, told, argued, etc. அதாவது சட் அப்படிங்கிற வார்த்தைய இந்த மாதிரியும் நம்ம மாற்றிக்கலாம். அதாவது சட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளைன்டு, டிக்ளேர்டு, அக்ரீடு, கன்வேடு இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாங்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமே சட் அப்படிங்கிறதும் வந்து சேம் தான். ஆனால் வந்து நமக்கு அக்யூரேட்டாக இப்போ எக்ஸ்பிளைன்னா என்ன, ஒருத்தவங்க வந்து விளக்கி சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பிளைன்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அக்ரீடு அப்படிங்கிறது என்ன, ஒப்புக்கொண்டாங்க, ஏதோ ஒன்று வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ அக்ரீடு. இது எல்லாமே சட்டுக்கான அர்த்தம் தாங்கிறாங்க. சட்டு, இந்த சட்டுக்கு பதிலாக இந்த வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது உங்கள் புக்கில் இந்த டேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இது ஸ்டேட்மெண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? டைரக்ட்லேருந்து இன்டைரக்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான சேஞ்சஸ், ரூல்ஸ் அண்ட் சேஞ்சஸ் தான் நான் சொல்லியிருக்கேன், பார்ட் 1ல் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான சேஞ்சஸ் மட்டும் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். 1 by 1 அது எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அடுத்து இருக்கிறது, அதாவது கொஷினுக்கான டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இம்பரேட்டிவ்க்கான டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த சென்டென்ஸை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்கும்னா, சிந்து செட் ஐ பிளே செஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி வந்து இன்டைரக்டுக்கு மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, சிந்து செட் ஐ பிளே செஸ், நான் செஸ் விளையாடுகிறேன் அப்படின்னு சிந்து சொன்னாள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அதனுடைய அர்த்தம் இல்லையா? ஓகே, இதில் என்னென்ன பார்க்கணும், சப்ஜெக்ட் என்ன, சிந்து. ஸோ அப்போ அது வந்து என்ன, கேர்ள், அப்போ ஷீ. ஓகேவா? அடுத்து சட் அப்படிங்கிறது என்ன, ரிப்போர்ட்டிங் வெர்ப். அது எந்த டென்ஸில் இருக்குது, சட் அப்படின்னாலே பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது ரிப்போர்ட்டிங் வெர்ப். ஸோ அப்படின்னாலே அதனுடைய டென்ஸ் வந்து கண்டிப்பாக மாறும். ஓகேவா? ரிப்போர்ட்டிங் வெர்ப் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ். ஸோ டென்ஸ் இன் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சேஞ்சஸ். கண்டிப்பாக என்ன ஆகும்னா டென்ஸ் வந்து மாறும். இப்போ டென்ஸ் மாற்றுறதுக்கு அது என்ன டென்ஸில் இருக்குது, அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸில் இருக்குங்கிறத பார்க்கணும். ஐ பிளே செஸ் அப்படிங்கிறது என்ன, ப்ரெசன்ட் சிம்பிள், அதாவது நிகழ்காலத்தில் இருக்குது. ஐ பிளே செஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தாச்சு. ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது அப்படின்னா அது வந்து பாஸ்ட் சிம்பிளுக்கு மாறும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ரிப்போர்ட்டிங் வெர்ப் எந்த டென்ஸில் இருக்குது, ப்ரெசென்ட்டில் பாஸ்ட்டில் இருக்கா, அதான் இங்கே சட்டுன்னு இருக்குது. ஸோ அப்போ பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போது அது வந்து இந்த ரிப்போர்ட் ஐ பிளே செஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்கிறது என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ அது வந்து இதில் இருக்குது, ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. அப்போது நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும்பொழுது ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எதில் மாற்றணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் மாற்றும், பாஸ்ட் சிம்பிளில் மாற்றும். ஸோ அப்போ என்னென்னு பாருங்கள், சிந்து செட் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருக்கும், சிந்து செட். இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன், ஏற்கனவே சேரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தட் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஐ அப்படிங்கிற வார்த்தை ஷியாக மாறுது. ஏன் ஷியாக மாறுது, ஏற்கனவே பார்த்தாச்சு. சிந்து அப்படிங்கிறது என்ன சப்ஜெக்ட்னா ஷீ அப்படிங்கிறது, அவள் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு அது வந்து எப்படி மாறும், ஷீன்னு தான் மாறும். ஸோ ஷீ. ஓகே, மாறிடுச்சு. ப்ளே அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இல்லையா? ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸ் வெர்பா, ப்ளேவினுடைய பாஸ்ட் டென்ஸ் வெர்பு என்ன, பிளேடு. அவ்வளோதான் விஷயம். ஸோ ப்ளே இங்கே பிளேடு. ஓகேவா? வேர்பு தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். என்ன வேர்பு, பிளேங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், அதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன, பாஸ்ட் டென்ஸ் தான் தேவை. ஸோ பிளேவினுடைய பாஸ்ட் டென்ஸ் வெர்பு என்னன்னா பிளேடு. ஐங்கிறது ஷியா மாறிடுச்சு.
செஸ் அதுதான். ஆப்ஜெக்ட் எல்லாமே ஒன்று தான், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஈஸியாக புரியுதா கான்செப்ட்? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் வந்து அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் புக்கில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன? தமிழில் வந்து தொடர் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நடந்துருக்கு இல்லையா? ஸோ இப்போது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடியதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது எது நடந்து கொண்டிருக்கிறது சொல்லுவோம் இல்லையா, தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது அதனுடைய டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி இருக்குது, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜெயஸ்ரீ செட் ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏ ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஜெயஸ்ரீ சொன்னால், சட்டுங்கிறது என்ன, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. நான் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? யார்? ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டினியூஸ் டென்ஸ்னாலே என்ன இருக்கும் அப்படின்னா, அதில் வந்து வர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். அது முக்கியம். ஓகேவா? கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இப்போது இன்டைரக்ட்டுக்கு நம்ம மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன டென்ஸில் இருக்குன்னு பார்க்குறோம். சட்டுன்னு இருக்குது, அப்போ அது பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னு இருக்கிறதுனால நம்ம டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். டென்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, ஐ எம் ஒர்க்கிங் இன் ஸ்கூல், அது எதில் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்துச்சுனாலே பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாறும்பொழுது அது எப்படி மாறுது? ஜெயஸ்ரீ செட். ஸோ இன்டைரக்டுக்கு மாறும்பொழுது தட் அப்படின்னு வரும். தட் ஷீ வாஸ் ஒர்க்கிங் இன் எ ஸ்கூல் அப்படின்னு மாறுது. ஓகேவா? ஸோ இது வந்து தட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. இன்டைரக்டுக்கு மாற்றும் பொழுது வந்து ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் தட் வரும். அதுக்கப்புறம் ஷீ வந்து எப்படி வந்துச்சு? ஜெயஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு கேர்ள். ஓகேவா? ஸோ அவள். ஸோ அதுக்கப்புறம் சட்டுங்கிறது ரிப்போர்ட்டிங் வெர்ப் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐ அப்படின்னு இருக்குது. ஓகே, டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருக்குது. அப்போது இன்டைரக்டுக்கு மாறும்பொழுது இந்த ஐ வந்து ஷீயா மாறும். அதுதான் முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான் வந்துச்சு இல்லையா? ஸோ அதே தான் வந்து ஆல்ரெடி டேபிளையும் பார்த்தாச்சு. ஐயா இருக்கிறது ஷீயா மாறுது. எப்படின்னா இங்கே ஜெயஸ்ரீ அப்படிங்கிறது கேலா இருக்கிறதுனால, அவ்வளோதான். இப்போது ஷீயா பாஸ்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால வாஸ் ஒர்க்கிங் இன் ஏ ஸ்கூல் அப்படின்னு மாறுது. ஓகேவா? சின்னதாக ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ்னால் என்னன்னு சின்னதாக ஒரு சொல்லிடுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே வர்பு கூட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? அதாவது ஒர்க் ப்ளஸ் ஐஎன்ஜி, அதான் ஒர்க்கிங். சிங் ப்ளஸ் ஐஎன்ஜி, சிங்கிங், டான்ஸிங், இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆமோ, ஈஸோ, ஆரோ வரும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ஆமோ, ஈஸோ, ஆரோ மூணுத்துல ஏதாவது ஒன்று வரும். ஆம் எப்போ வரும் அப்படின்னா ஐ இருந்துச்சுன்னா ஆம் வரும். ஈஸ் எப்போ வரும் அப்படின்னா சிங்குலர் நவுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு பர்சனையோ இல்லை ஒரே ஒரு பொருளோ வரும்பொழுது ஈஸ் வரும். ஓகேவா? ஆர் எப்போ வரும் அப்படின்னா நிறைய பர்சன்ஸையோ இல்லை வந்து நிறைய பொருளையோ சொல்கிறப்போ ஆர் வரும். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அதுவே பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வந்து எப்போ வரும்? பாஸ்ட் கண்டினியூஸில் என்ன எப்படி வரும் அப்படின்னா வாஸோ, அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு இல்லையா. ஸோ ஒர்க்கிங், டான்ஸிங் சொல்லியா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா வாஸோ வேற இருக்கும் பாஸ்ட் கண்டினியூஸில். வாஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒரே ஒரு ஆளை குறிக்கிறப்போ, அதாவது ஒரே ஒரு பர்சன், அது வந்து ஷியா இருக்கலாம், ஹியா இருக்கலாம், இல்லை நேமாக கூட இருக்கலாம். ஒரே ஒரு பர்சனையோ இல்லை வந்து ஒரே ஒரு பொருளையோ பற்றி குறிக்கிறப்போ வாஸ் வரும். வேர் வந்து எப்போ வரும் அப்படின்னா நிறைய பர்சனையும் நிறைய நபர்களையும் நிறைய பொருளையும் குறிக்கிறப்ப வேர் வரும். அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியம். இது வந்து நமக்கு தெரியறதுக்காக டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லாம் தெரியறதுக்காக சொன்னேன். ஓகேவா? ஸோ இதுக்கு அது முக்கியம் இல்லை. உங்களுக்கு டென்ஸ் புரிஞ்சிருச்சு தெரியும் அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். ஓகேவா? மேலே வந்து ஐ இருக்கிறதுனால ஆம் ஒர்க்கிங்னு இருக்குது, கீழே வந்து இன்டைரக்டில் ஷீ இருக்கிறதுனால வாஸ் ஒர்க்கிங்னு இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த டென்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாஸ்ட் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள் இது எல்லாமே ஒன்று தான். பாஸ்ட் சிம்பிளாக என்ன அப்படின்னா தமிழில் கடந்த காலம், இறந்த காலம், அதுதான் வந்து பாஸ்ட் சிம்பிள். ஓகேவா? ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் அதனுடைய சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மணி செட் ஐ பாட் எ கார். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் கார் வாங்கினேன் என்று மணி சொன்னான். இப்படி வந்து இது வந்து பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வர்பு தான் முக்கியம். ஓகேவா? பாட் அப்படிங்கிறது என்னன்னா பாஸ்ட் டென்ஸினுடைய வர்பு. எதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வர்புனா பை சொல்லுவோம் இல்லையா. பைனா என்ன? வாங்குதல். ஓகேவா? ஸோ பை அப்படின்னுடைய பாஸ்ட் டென்ஸ் வர்பு தான் பாட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்க்கணும், வர்பு தான் பார்க்கணும். டென்ஸ்னாலே
நம்ம டென்ஸ் வந்து மாறி இருக்குங்கிறத எப்படி பார்க்கணும், வர்பை வச்சு தான். ஓகேவா? ஸோ ஐ பாட் ஏ கார் அப்படின்னா நான் என்ன வாங்கினேன், கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? மணி சொன்னார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணுறப்போ ரிப்போர்ட்டிங் வெப் பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் வெப் சட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் டென்ஸை. பாஸ்ட் சிம்பிளாக இருக்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாத்திரம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது இன்னொரு டென்ஸ். என்ன டென்ஸ் அப்படின்னா, அது வந்து என்ன டென்ஸ்னு சொல்கிறத விட அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, வர்பனுடைய ஸ்ட்ரக்சர் ஹேட் இருக்கும், அது கூட சேர்ந்து ஹேடு ப்ளஸ் என்ன வர்போ அதனுடைய அந்த சென்டென்ஸில் என்ன வர்ப் இருக்கும் அந்த வர்பினுடைய V3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, V3 இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற ஃபார்மினுடைய அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுடைய ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? ஹேடு கூட என்ன வர்போ அதனுடைய, இப்போ பாட்னு இருக்குது அப்படின்னா பாட்னுடைய V3 ஃபார்ம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாட்னுடையது பாட் தான். ஓகேவா? அதுதான் வந்து ஹேட் கூட இருக்கும். அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னுடைய ஸ்ட்ரக்சர். ஹேட் ப்ளஸ் V3 ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கடந்த கால என்ன சொல்லுவோம், சரி ஓகே, அது தமிழ் அர்த்தம் உங்களுக்கு வேணாம். V3நாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஓகே தான். மணி செட், இது எப்படி மாறுது, மணி செட் தட் அப்படின்னு மாறுது. கன்ஜங்ஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ அப்படின்னு இருக்குது. ஸோ ஐன்னு இருக்குது. அப்போது யாருன்னு பார்க்கணும். மணிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாய் இல்லையா? ஸோ அப்போது அது வந்து ஹீயா மாறுது. ஐங்கிறது ஹீயா மாறிடுச்சு. பாட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும்பொழுது ஹேடு ப்ளஸ் அது கூட பாட் அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி பேலன்ஸ் இருக்கிற கார் அதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பை அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, V3 வெர்பு அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 எல்லாமே ஒன்று தான். ஸோ அதுவும் வந்து என்னன்னா பாட் தான். ஸோ அதான் இருக்குது. ஹேடுக்கு அப்புறம் இது இருக்குது. ஸோ இதுதான் மணி செட், அது அப்படியே இருக்கும். தட்டு வந்து ஆட் ஆகும், கமா இருக்கிற இடத்துல தட் வரும். இல்லை வந்து ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் தட் வரும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். தட் வரும். ஐங்கிறது ஹியா மாதிரி இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுனால வர்பு எப்படி இருக்குது, ஹேடு ப்ளஸ் V3 ஃபார்ம் இருக்குது. ஹேடு பாட் இருக்குது, கார் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஏற்கனவே பார்த்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருந்துச்சு பார்த்தோம். அதை வந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாத்திரம். ஆனால் இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறதே பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஏற்கனவே அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், அந்த எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். அதாவது இது வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தப்போ அதுக்கு தான் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு அதை தான் வந்து நம்ம வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் பாருங்க. மது செட் ஐ வாஸ் வாக்கிங் அலாங் த ஸ்ட்ரீட். அதாவது நான் தெருவில் நடந்து கொண்டிருந்தேன் என்று மது சொன்னார். ஓகேவா? இதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிறதுனால கமா இருக்குது. அது சொன்ன விஷயம் வந்து கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே இருக்குது. ஓகே. செட் ரிப்போர்ட்டிங் வெப்ஸை பார்க்கணும் இல்லையா? ரிப்போர்ட்டிங் வெப்பை பார்த்தா என்ன அது எப்படி இருக்குது அப்படின்னா செட் அப்படின்னு இருக்குது, அதாவது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போது டென்ஸ் வந்து மாற்றி ஆகணும். பாஸ்ட் கண்டினியூஸ்னு இருக்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதில் மாத்திரம், அந்த டென்ஸ் தான் மாத்திரம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஹேட் ப்ளஸ் அது கூட V3 வெர்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஹேட் இருக்கும், அது கூட பீன் இருக்கும், ப்ளஸ் அது கூட கண்டினியூஸ் இருக்கிறதுனால அந்த வர்பு கூட ING ஃபார்ம் இருக்கும். அவ்வளோதான். ஹேடு பீன் ப்ளஸ் வர்ப் கூட ING இருக்கும். அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இன்டெரக்ட் ஸ்பீச்சாக மாறும்பொழுது மது செட் அப்படி தான் இருக்கும். தட் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஐயா இருக்கிறது இங்கே இன்டெரக்ட் மாறும்போது ஷியா மாறுது. ஏன் அப்படின்னா மதுங்கிறது கேலாக இருக்கிறதுனால ஷியா மாறுது. இங்கே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறதுனால வர்ப் ஹேட் பீன். வாக்கிங் அப்படிங்கிறது என்ன, அது ஆல்ரெடி வந்து கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது. வர்ப் கூட வாக் ப்ளஸ் ING இருக்குது. ஸோ அதே தான் வாக்கிங். பேலன்ஸ் ரிமைனிங் அலாங் த ஸ்ட்ரீட் இருக்கிறதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன மாறும் அப்படின்னா கன்ஜங்ஷன் ஆட் ஆகும், தட் அப்படிங்கிறது ஆட் ஆகும். அப்புறம் ஐங்கிறது ஷியா மாறி இருக்கு. அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கான வர்ப் மாறி இருக்கு. ஹேட் பீன் வாக்கிங் அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேவ் இல்லைனா ஹேஸ், அது கூட V3 ஃபார்ம் இருக்கும். ஓகேவா, வர்பு அதாவது வர்பினுடைய ஃபார்ம் சொல்கிறேன், வர்பினுடைய வடிவத்தை சொல்கிறேன் நான். ஓகேவா, ஸோ இங்கே என்ன இருக்குது, ஷேகர் said I have not seen her அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இங்கே வந்து ஹேவ் பக்கத்தில் வந்து N'(T) அப்படின்னா நாட்னுடைய கான்ட்ராக்ஷன் சுருக்கம் தான் இது. ஓகேவா, ஸோ அது வந்து ஹேவ் நாட், அதுதான் வந்து ஹேவின்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ ஹேவின்ட் சீன் ஹேர், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவளை பார்க்கவில்லை. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ அதுதான் ரீசெண்டாக இப்போ சமீபமாக நான் வந்து பார்க்கல, அவளை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஷேகர் செட் ஐ ஹாவ் நாட் சீன் ஹர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸினுடைய யூசஸ் வந்து நிறையா இருக்குது. நான் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுங்கிறது நிறையா இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸினுடைய சுச்சுவேஷன் சூழ்நிலை என்னென்னா ஐ ஹாவ் நாட் சீன் ஹர்னா தற்போது இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சூழல் தான் இந்த சென்டென்ஸினுடைய அர்த்தம். ஓகேவா, இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும் அப்படின்னா செட் அப்படிங்கிறது என்ன, பாஸ்ட் டென்ஸ் verb. ஸோ அப்போது ரிப்போர்ட்டிங் verb பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போது கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணணும், டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். அப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாற்றணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாஸ்ட் பர்ஃபெக்டினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஹேட் இருக்கும், அது கூட வெர்பினுடைய தேர்ட் ஃபார்ம் இருக்கும், V3 இருக்கும், இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எது வேணாலும் சொல்லலாம். நான் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஷேகர் அப்படி தான் இருக்குது, செட் அப்படி தான் இருக்குது, தட் அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகுது. இங்கே வந்து ஐ அப்படின்னு இருக்கிறது ஹியா மாறுது. ஏன் அப்படின்னா ஷேகர் பாய்ங்கிறதுனால இங்கே வந்து என்ன, ஷேகர் வந்து பாய்ங்கிறதுனால இங்கே வந்து ஹியா மாறுது. ஸோ அப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, ஹேடு நாட், அதே தான், நாட் வந்து சேஞ்ச் இல்லை, ஏன்னா பார்க்கவில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து நெகட்டிவ்க்காக வந்து நாட் வருது. சீன் அப்படிங்கிறது என்னன்னா சி அப்படின்னு சொல்கிறோம், SEE பார்க்குது. ஸோ அதனுடைய தேர்ட் ஃபார்ம் தான் சீன் அப்படிங்கிறது. சி அப்படிங்கிறது ப்ரெசண்ட் வர்பு, SAWங்கிறது பாஸ்ட் வர்பு. அதுக்கப்புறம் V3 அதாவது வர்பினுடைய தேர்ட் ஃபார்ம் தான் இந்த N சேர்ந்து இந்த சீன் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒன்றும் பெருசாலாம் தேவையில்லை. உங்களுக்கு இந்த டென்ஸ் தெரியல அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரக்சரை, நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எந்த டென்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, எப்படி மாற்றணுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ப்ரொனவுன் முக்கியம், ஐயா இருக்கிறது ஹியா மாறுமா ஷியாங்கிறது முக்கியம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன ஆல்ரெடி சொல்லிடுறேன், ஹேடு ப்ளஸ் அது கூட என்ன வர்பு இருக்கோ அதனுடைய தேர்ட் ஃபார்ம் V3 வர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், விஜய் சாட் ஐ ஹேட் டேக்கன் ஸ்விம்மிங் லெசன்ஸ் லாங் எகோ. இதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நான் முன்னாடி ஸ்விம்மிங் லெசன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு விஜய் சொன்னான், அதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்டெரக்டாக மாற்றுறதுக்கு சட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் வேர்பை பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, சட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும், டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, இது ஒரு ரூல். அதுக்கப்புறம் அது என்ன டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன டென்ஸாக இருந்தால் அது வந்து நம்ம மாற்ற வேணாம்னு சொல்லியிருக்கோம். ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, இல்லைனா வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து இன்டெரக்டுக்கு மாறும்பொழுது அதை மாற்ற தேவையில்லை, டென்ஸ் வந்து அதே டென்ஸே இருக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இப்போ இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கிறதுனால பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரும். ஓகேவா, இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். டென்ஸ் எல்லாம் மாற்ற வேணாம், மற்றபடி ப்ரொனவுன் மாற்றணும். விஜய் செட் அப்படிங்கிறது அதே தான். ஓகே, விஜய் சொன்னான் என்ன, அது கமா ரிப்போர்ட்டிங் வேர்புக்கு அப்புறம் தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வரும், சேருது. ஓகே, தட்டு. ஸோ ஐ அப்படிங்கிறது இங்கே விஜய் அப்படிங்கிறதுனால இங்கே ஹீயா மாறுது இல்லையா. ஸோ ஹீ, அதுக்கப்புறம் ஹேட் டேக்கன்லாம் அதே தான், ஸ்விம்மிங் லெசன்ஸ்லாம் அதே தான். இந்த எகோ அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பிஃபோர் அப்படின்னு மாறும். ஏற்கனவே டைம் அண்ட் பிளேஸ் எக்ஸ்பிரஷன்ஸில் என்னென்ன வார்த்தைகள் எப்படி மாறும்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகேவா, இது வந்து எகோ அப்படின்னு இருந்துச்சு, டைரக்ட் ஸ்பீச்சில் எகோன்னு இருந்துச்சு அப்படின்னா இன்டெரக்டில் மாறும்பொழுது பிஃபோர் அப்படின்னு மாறும். ஓகேவா, ஓகே, தெளிவாக புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. திரும்பியும் சொல்கிறேன், டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறதும் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறதும் வேற ஒருத்தவங்க சொல்கிறத வேற ஒருத்தவங்க சொல்கிறது தான். ஓகேவா, ரெண்டுமே வந்து வேற இன்னொருத்தவங்க சொல்கிறது தான். ஆனால் டைரக்ட் ஸ்பீச்சில்
அவங்க சொன்னவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னொருத்தவங்க சொல்றதா டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல அந்த கருத்தை மட்டும் எடுத்துட்டு வேற வார்த்தைகள் இருக்கும். இப்போ இதுலயே எடுத்துக்கோங்களேன், ஐ ஹேட் டேக்கன் ஸ்விம்மிங் லெசன்ஸ் லாங் எங்கோ அப்படின்னா விஜய் சொன்னா நான் ஸ்விம்மிங் லெசன்ஸ் வந்து முன்னாடி எடுத்தேன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ விஜய் சொன்னது, ஆனா விஜய் சொன்னதை இன்னொருத்தவங்க சொல்றாங்க. அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்ல விஜய் said that he had taken. ஸோ விஜய் சொன்னா அவ முன்னாடி ஸ்விம்மிங் லெசன்ஸ் எடுப்பான்னு சொன்னா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எடுத்ததாக சொன்னான். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க நான் இருக்கிறது அவன்னு மாறுது, அவ்வளவுதான். ஓகேவா? இதே கான்செப்ட் தான் எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஃபியூச்சர் சிம்பிளா இருக்கு, அதாவது எதிர்காலம். ஓகேவா? ஃபியூச்சர் எதிர்காலம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி இருக்கு அப்படின்னா சுந்தர் said to me I will see you later அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சுந்தர், இதனுடைய தமிழ் அர்த்தம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சுந்தர் என்னிடம் சொன்னான் நான் உன்னை பிறகு பார்க்கிறேன் என்று. ஓகேவா? ஸோ இதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? அதாவது ஐ வில் see you later அப்படிங்கறது யாரு சொல்றா? சுந்தர் சொல்றது. ஓகேவா? நான் உன்னை பிறகு பார்க்கிறேன், பிறகு சந்திக்கிறேன், எந்த சூழல், இதுக்கு வந்து எந்த சூழல் வேணாலும் பொருந்தும். ஓகேவா? பிறகு பார்க்கிறேன் அதுவும் பொருந்தலாம், சந்திக்கிறேன் இதுவுமே பொருந்தலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சுந்தர் சொல்றதா ஐ வில் see you later. ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி மாறுது, இன்டைரக்ட்ல மாறுது அப்படின்னு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சட் அப்படிங்கிறத பார்க்கணும், ரிப்போர்ட்டிங் வெர்பை பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா வந்து டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வில் அப்படிங்கிறது இருக்கு, அது வந்து நீங்க ஃபியூச்சர் சிம்பிள்னாலும் ஃபியூச்சர் டென்ஸ்னாலும் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை வந்து மாடல் வெர்ப்னு எடுத்துட்டாலும் ஓகே தான். ஓகேவா? வில் அப்படிங்கிறது உட்டா மாற்றணும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ சட் டூ அப்படின்னு இருக்கு, வெறும் சட் இல்ல சட் டூன்னு இருக்கு. ஸோ சட் டூ அப்படின்னு டைரக்ட் ஸ்பீச்ல இருந்தாலே அது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வரும்பொழுது டோல்டு அப்படின்னு மாறும். ஓகேவா? ஏற்கனவே ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து எப்படி மாறும்னு சொல்லிட்டேன். சேவா இருந்தா சே தான். வெறும் சட்டுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா சட்டா தான் இருக்கும் இன்டைரக்ட்லியும். பட் டூ அது கூட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டோல்டா மாறும். ஓகேவா? அதுக்கப்புறம் மீன் இருக்கு. ஓகேவா? மீனா என்னிடம். ஓகேவா? என்னிடம் சுந்தர் சொன்னான். இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாமே யாருக்கிட்ட சொன்னாங்கங்கிறது இருக்காது. சட்டு சே இது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இங்க மட்டும்தான் மீ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஓகேவா? யார்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறம் தட் ஆட் பண்ணும் இல்லையா? இப்போ யார்கிட்ட அவங்க சொன்னாங்கன்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தட் வரும். தட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ ஐ அப்படிங்கிறது சுந்தரை குறிக்குது. ஏன்னா சுந்தர் தானே சொன்னாங்க நான் பாக்குறேன் அப்படின்னு. ஸோ அப்போ ஹியா மாறும். இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஹியா மாறும். வில்லா இருக்கிறது வந்து உட்டா மாறும். சியா இருக்கிறது என்னன்னா சி தான். வில் அப்படிங்கிறது மட்டும் தான் உட்டா மாறும். ப்ரொனவுன் வந்து ஐயா இருக்கிறது ஹியா மாறி இருக்கு. இப்போ யுவா இருக்கிறது மியா மாறி இருக்கு. எப்படி அப்படின்னா உன்னை பிறகு பார்க்கிறேன் தானே சுந்தர் சொன்னாங்க. ஸோ அப்போ நான் என்கிட்ட சுந்தர் சொன்னாங்க, என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்றப்போ என்னை பார்ப்பதாக தானே நான் சொல்லுவேன். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா யூக்கு பதில் மீ வரும். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் சொன்ன டேபிளில் இருக்காது இந்த வார்த்தை. யூவா இருக்கிறது ஏன் இப்போ மீயா மாறுது அப்படின்னா டோல்டு மீ அப்படின்னு இருக்கு இல்லையா? டோல்டு மீ அப்படின்னாலே என்னிடம் சொன்னான்னு ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிடுறோம். அப்போ என்னிடம் சொன்னான்னா அப்போ நான் என்ன சொன்னாங்கிறது யார்கிட்ட சொன்னான்னா என்னிடம் தான். அப்போ ஹி வுட் see me later. அவன் என்னை பிறகு பார்ப்பதாக சொன்னான். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே வந்து யூவா இருக்கிறது மீயா மாறுது. ஓகேவா? இதுவே வந்து யூன்னா அதுக்கு வந்து அர்த்தம் இருக்காது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு டேபிள் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான ரிப்போர்ட்டட் ஸ்பீச் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறது கொஷின், இம்பரேட்டிவ் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு எப்படி மாற்றணும் டீட்டெயில்டாக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.